Daily. Taste the Daily. சென்னை கொடுங்கையூரில் போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்த 2 பேர் பிடிபட்டனர். வியாசர்பாடி MKB நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 254 வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்த ஜீவா மற்றும் பாலாஜி பாபு ஆகியோர் பிடிபட்டனர். விசாரணையில் பாலாஜி பாபு ஆன்லைனில் வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி சென்னையில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னையில் ஆன்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் கூடுதல் போதைக்கு ரசாயனம் கலந்து விற்பனை செய்தவர் பிடிபட்டார். 1000 விளக்கு பகுதியில் உள்ள கிரீம் சாலையில் காரில் வைத்து விற்பனையில் ஈடுபட்ட போது பிடிபட்டார். விசாரணையில் அவர் போரூரைச் சேர்ந்த சதீஷ் என்பது தெரியவந்தது. அவரிடம் இருந்து 1.5 கிலோ ஆன்ஸ் மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் போதைப்பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து உள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை செயலற்று கிடப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது.